ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாவுசி வெளி மார்க்கெட்டு. முருங்கைக்காய் வந்து கிலோ 100 ரூபாய்க்கு வந்துச்சு. விலை குறைஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். 130லேருந்து இன்றைக்கி 100 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க பாருங்கள். சாகுலெல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க பாருங்கள். வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கிலோ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தம்பி கடை பாருங்கள். கிலோ 100 ரூபாய்க்கு வச்சுருக்கிறாரு பாருங்கள் முருங்கைக்காய். ஃப்ரெண்ட்ஸ் 10 ரூபா காய் வச்சுருக்காங்க. கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்கள். விலை குறைஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள் யாருமே இல்லை பாருங்கள். வியாபாரக்காரங்க தான் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சொரக்காய் காயே 20 ரூபா தான் பாருங்கள். காய் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. கீரை விலை கம்மி ஃப்ரெண்ட்ஸ். கீரை தான் இருக்குல்ல ரொம்ப விலை கம்மியாக இருக்குது பாருங்கள். அம்மா வெண்டைக்கீரை எவ்வளோங்க? 10 ரூபா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கடை தான் கீரை கடை. தக்காளி வச்சுருக்குறாங்க. தக்காளி வெறும் 20 ரூபா தான் பாருங்கள். எவ்வளோ பெரிய பழம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். விலை சொல்லுங்கள். 20 ரூபா விற்குங்க. 22 22 25 25 30 35 40. இதெல்லாம் உள்ளூர் காய் மாதிரி இருக்கு. இல்லைங்க இதெல்லாம் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி காய்ங்களா? பொள்ளாச்சி காய்னா காய் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமே, அது மாதிரி இல்லையே. நாங்கள் பச்சை காயாக கேட்டு வாங்கிட்டு அப்படிங்களா? கெடாது. கிலோ கணக்கில் எவ்வளோப்பா கொடுக்குறீங்க? 65 70 ரூபா தரோம். அப்படிங்களா? சரி சரி. 64 ரூபா வருதுங்க. செலவுலாம் இருக்குது. ஏதோ பரவாயில்லைங்களா? தேங்காய் வியாபாரம் இந்த மக்கள் ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. தேங்காய் விலை அதிகம் அப்படிங்கிறதுனால. தேங்காய் அதான் சரி சரிப்பா.